ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா பேசிக் செயின் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் நான் போட்ட செயின். இந்த செயின் வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இப்படி தான் உங்களுக்கு செயின் கிடச்சிருக்கும். மிஸ் மேட்சாக தான் கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்க மாட்டீங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டை நல்லா டைட் பண்ணியிருக்க மாட்டீங்க, லூஸ் பண்ணியிருப்பீங்க, இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி செயின் கிடச்சிருக்கும். இப்படி இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி செயின் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் லூப்பும் பேக் லூப்புக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரண்ட் லூப்பில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை செயின் இருக்குதுன்னு. செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, 6, 7, 8, 9, 10 செயின் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு செயினை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். இது பேக் செயின் பார்த்திங்கன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃப்ரண்ட் செயினை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸோட ஒரு ப்ரிவ்யூ மாதிரி. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கிள் குரோஷே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்போதுமே நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு ஸ்லிப் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒரு 360 டிகிரிக்கு ரோல் பண்ணிவிட்டு இழுத்தாச்சு. இதுதான் ஸ்லிப் நாட். இதில் இப்போ செயின், இந்த ஃபஸ்ட்டு செயினை எப்போதுமே பிடிச்சிக்கணும். போடுறதுக்கு முன்னாடி உள்ள செயினை நம்ம பிடிச்சிக்கிட்டா தான் ரோல் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பேக் செயினில் இழுக்காமல் இருப்பீங்க. இப்போ இந்த செயினை நீடில் மேலே இருக்கணும், கீழே த்ரெட் இருக்கணும். இதுதான் பேசிக் ரூல்ஸு. இதில் நம்ம புல் பண்ணி இழுக்க போகிறோம். இதான் ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்தோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது செயின் 1, செயின் 2, நைன், 10. ஓகேங்களா? 10 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம சிங்கிள் குரோஷே பண்ணுறதுக்கு இந்த நான் லூப் நீடில் ஒரு லூப்புக்குள்ளே விட்ருக்கேன். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அது கவுண்டிங்லேயே கிடையாது. ஸோ இதுலேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயின். ஸோ இப்போ நமக்கு 11 செயின் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுறணும். இந்த செகண்ட் செயினுக்குள்ளே இந்த லூப்பை நான் விட போகிறேன், நீடில் விட போகிறேன். ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு லூப்புக்குள்ளே தான் நம்ம நீடில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினுக்குள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்பையும் பிடிச்சிக்கணும். சில இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி ஓடும். அதனால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. திருப்பி இந்த நீடில் கீழே வச்சுட்டு யான் ஓவர் பண்ணி புல் பண்ணி எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. மேலே ஸ்டிச்சஸ் போடும்போது சிங்கிள் குரோஷே தனியாக தெரியும். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். அடுத்த செயின்குள்ளே நம்ம நீடில் விடுறோம், உள்ளுக்கு இழுக்கிறோம். நமக்கு 2 லூப் இருக்குது. ஸோ ஒரு இதை நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு இதை புல் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிங்கிள் குரோஷே கிடச்சிருச்சு. ஒவ்வொரு தடையும் சிங்கிள் குரோஷே கிடைக்கும் போது ஒரு லூப் நம்ம நீடில் எப்போதுமே இருக்கும். அது மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இதுக்குள்ளே விட்டு புல் பண்ணி எடுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இது நான் பண்ணது. இது இன்கேஸ் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெமோ காட்டட்டுமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது இழுத்தா நமக்கு முடிச்சு விடக்கூடாது. ஸோ நான் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் கரெக்டு தான். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் டெமோ காட்ட போகிறேன், போன தடவை காட்டின மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது பெருசாக இருந்திருக்கும்.
நான் எவ்வளோ டைட்டாக பிடிச்சா அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு லூஸாக உங்களுக்கு பிடிச்சா எப்படி இருக்குன்னு நான் டெமோ காட்டுறேன். இப்படி தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு செயினை நான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் அதனால் முதல் செயினை விட்டுட்டு 2வது செயினுக்குள்ளே விடுவீங்க. விட்டு இப்படி எடுக்கும் போது இதில் 2 லூப் இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் பண்ணுறீங்க, அதனால் எல்லாமே லூஸாக தான் இருக்கும். அப்புறம் இது yarn over பண்ணி புல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கும். ஏன்னா நிறைய கேப் இருக்குது, நான் பண்ணும்போது கேப் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்னால எல்லாம் இப்படி தான் கிடச்சிருக்கும். ஸோ கையில் நம்ம இந்த த்ரெட்டை நீங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிச்சி இங்கே சைடும் நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தான் ஸ்டிச்சஸ் வரும். ஓகே, உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது மாதிரி தான் வந்திருக்கும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷேயோட செயின். இப்போ வந்து இது நம்ம வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த கார்னருக்கு வந்துட்டு ஒரே ஒரு செயின், நம்ம ஃபஸ்ட் அங்கே ஒரு செயின் விட்டல அது மாதிரி இங்கே ஒரு செயின் வந்து போடணும். போட்டுட்டு இது திருப்பிட்டு, இதுதான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பேசிக் செயின் நமக்கு இந்த கிடைக்குதா, இதில் நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட போகிறோம். சரிங்களா? அதே தான் அப்ளை பண்ண அதே ப்ராசஸை இதுலேயும் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்கிறது ஒரு லூப்பு, இங்கே மேலே இருக்கிறது இப்படி பார்க்கணும். நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்கணும், நமக்கு பேசிக் செயின்ஸ் மாதிரியே தெரியும். ஸோ அது உள்ளுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு இது உள்ளுக்கு நம்ம விட போகிறோம். நீடில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு லூப் கிடச்சிரும். ஸோ த்ரெட்டை வச்சு எடுத்துட வேண்டியது. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.